லாட்ரி ஆதவ அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல ஒருத்தர் மேலையாவது உங்களால ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. லாட்ரி தம்பி ஆதவ், ஒருத்தர் மேல இல்ல, உங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பல குற்றவாளிகளா தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாமா? நீங்க இப்ப உதாரணத்துக்கு சிலரை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம். தர்மபுரியில கடத்தூர்னு ஒரு நகரம், அந்த நகரத்துல நகர கழகத்தினுடைய செயலாளரா தாவேக்கால சுதாகர்னு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, 16 வயது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு. அந்த தொந்தரவின் காரணமா தாவேக்காவினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் சுதாகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் செய்தித்தாள்கள்ல வந்துச்சு. ஏன்னா இந்த ஆதவ அர்ஜுனா கும்பலுக்கும் தலைமை தற்கொலை கூட்டத்துக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே கிடையாது. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்து யாரு? இது மட்டும் கிடையாது. அதே மாதிரி லெப்ட் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க எல்லாம் சமூக வலைதளத்துல பார்த்திருக்கலாம். ஆபாச வார்த்தைகள், ஒரு கொச்சையா பேசுறது, ஒரு ரவுடித்தனம் செய்யறது மாதிரியான பேசக்கூடிய ஒருத்தர். லெப்ட் பாண்டிய பத்தி பார்க்கணும் அப்படின்னா லெப்ட் பாண்டி ஸ்பீச் அப்படின்னு கூகுள் அடிச்சால என்ன தெரியுமா வருது? இணையம் முழுவதும் வைரலான ஆபாச வார்த்தைகளால் நிறைந்திருக்கக்கூடிய லெப்ட் பாண்டியின் உரைகள். இந்த டைட்டில்ல தான் இணையம் முழுக்க அவரை பத்தின செய்திகள் வருது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆபாச வார்த்தைகளை, ஒரு காதல கேட்க கூட முடியாத ஒரு வார்த்தைகளை ஒரு சாதாரண நிர்வாகியோ பேச்சாளரோ இல்ல, உங்க கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய லெப்ட் பாண்டிங்கிறவர் பேசுறாரு. இதெல்லாம் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் ஆதவ் ஒரு நிர்வாகியாவது எங்கள் மேல நீங்க குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இந்த லெப்ட் பாண்டியோடைய பேச்ச ஆதவும் விஜயும் கேட்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த லெப்ட் பாண்டிங்கிறவர் தான் அப்படியே 500 அடி தள்ளி நின்று விஜய் வண்டியில போகும்போது வணக்கம் வச்சவரு. தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டியினுடைய ஆபாச வார்த்தைகள் இணையம் முழுவதும் வைரல் ஆயிருக்கு. அதுக்கடுத்து யாரு? இவரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு பீஸ். என்ன பீஸ் அப்படின்னா, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தன்னுடைய கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட, நீ இந்த கட்சியில பெரிய பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அந்த பெண்ணை தன்னுடைய இதுக்காக பயன்படுத்தி கொண்டவர். அந்த பெண்ணுக்கு நாங்க கட்சியில பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அவரை பயன்படுத்தி கொண்டார்னு அந்த பெண்ணுடைய வீட்டார்கள் இவர் மேல புகார் சொன்னாங்க. அதெல்லாம் கடந்து அந்த பெண்ணின் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே வச்சு இவரை பிடிச்சிட்டாங்க. கையுங்களவுமா அங்கேயே மாட்டி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட அடி வாங்கி வெளியே ஓடி இன்னைக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தாவேக்காவினுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். இப்ப வரைக்கும் என்ன நியூஸ்னா, நாமக்கல்ல அடிக்கக்கூடிய போஸ்டர்ல எல்லா இடங்கள்லயும் அந்த செந்தில்நாதனோட புகைப்படத்தை போட்டுதான் போஸ்டரே அடிக்கிறாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய செந்தில்நாதனை தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளராக தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கே தொந்தரவு கொடுத்த, பாதுகாப்பு கொடுக்க முடியாத அந்த பெண்ணுக்கு நாங்க கட்சியில பெரிய பொறுப்பு வழங்கணும்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லி வற்புறுத்திய, துன்புறுத்திய ஒரு மாவட்ட செயலாளரை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேக்கா. அந்த தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன். அடுத்து யாரு? இப்படியே பார்த்தா திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கைது, சேலம் மாவட்ட செயலாளர் கைது. இப்படி ஒருத்தரா கைது பட்டியல் பார்த்தா நீண்டுகிட்டே போகுது. இவர்களுடைய கைதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னும் இதெல்லாம் கடந்து ஒரு நியூஸ் பார்க்கிறேன், காவல்துறை அதிகாரியை கையில் கடித்தவர் கைது அப்படின்னு. என்னடா கையில கடிச்செல்லாம் வைப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை கைது பண்ணிருக்கிறாங்க. இவர் எதுக்குடா கைது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக கைது. சரி, இது கூட பரவாயில்ல. ஒரு நிர்வாகியோடைய வீடியோ பாக்குறேன். ஒரு காவல்துறை அதிகாரி வராரு, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டாரு. கடிச்சு வச்சது யாருன்னு பார்த்தா தலைமை தற்கொலை விஜயனுடைய தாவேக்கா நிர்வாகி. அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து, அது நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் என்கிறவர் ஒரு பெண்ணை தன்னுடைய பதவி பெறணுங்கிறதுக்காக அவரை துன்புறுத்தியதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரியாக தர்மபுரி நகர கழகத்தினுடைய செயலாளர் சுதாகராக இருந்தாலும் சரி, போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற சுதாகரா இருந்தாலும் சரி, இவர்களை எல்லாம் தொடர்ந்து, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆபாச வார்த்தைகளால் பேசக்கூடிய லெப்ட் பாண்டியா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யாருன்னா
சாதாரண நிர்வாகியோ தொண்டரோ இல்ல, அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக நகர செயலாளராக பணியாற்றக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. அவர்தான் செங்கோட்டையன். தாவேகாவினுடைய நிர்வாகி செங்கோட்டையன் 1999 2000 காலகட்டத்தில் அவர் செய்த ஊழலுக்காக 4 வருடம் சிறை தண்டனை அனுபவித்தவர். 4 காலம் சிறையில் இருந்தவர் தாவேகாவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். அது மட்டும் கிடையாது, வாசாத்தி வன்கொடுமை பத்தி தெரியுமா? அங்க சந்தன கடத்தலை கண்டுபிடிக்கிறன்னு போன காவல்துறை அதிகாரிகளால், அங்க இருந்தக்கூடிய அதிகாரிகளால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றவர்களை துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியவே மறைத்து சட்டமன்றத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு பேசினவர் செங்கோட்டையன். பின்னாட்கள்ல அது காவல்துறை அதிகாரிகளால் தான் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தில் இந்த அதிகாரிகளுக்கு துணையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் இருந்தாருன்னு இன்னைக்கு வரைக்கும் செய்தி இருக்கு. அடுத்து யாரு? ஆதவ் அர்ஜுனா. இவர் யாரு? தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய லாட்டரி டிக்கெட்டுகளை மற்ற மாநிலங்களில் வியாபாரம் செய்து அந்த மக்களினுடைய சாதாரண ஏழை மக்களினுடைய வயிற்றில் அடித்து பிடுங்கக்கூடிய ஒரு தொழிலா லாட்டரி இருக்குன்னு தமிழ்நாடு அதை தடை செய்து வைத்திருக்கிறது. அந்த லாட்டரி தொழிலை செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடியவர் தான் லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா. அவர் ஏதோ துணை பொதுச் செயலாளரா. இதெல்லாம் ஒரு பக்கம். இவங்களெல்லாம் ஒரு நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் தொடர்ந்து குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேகா. சரி, இவங்கெல்லாம் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், தலைமையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய். இவரு மேலேயே வருமான வரித்துறை சோதனை இருக்கு. இன்னைக்கு இவருடைய திரைப்படம் வெளியாச்சுன்னு சொன்னா பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. அதை அவர்களினுடைய சார்பிலேயே அவர்கள் ரசிகர் மன்றத்தினரே முன்னின்று விற்கிறாங்கன்னு சொல்லி அவர் மேலேயே யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா அவர் கட்சியினுடைய நிர்வாகிகளே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவ்வளவு ஏன், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மாவட்ட நிர்வாகி இவரை பார்க்கணும்னு ரோட்ல நின்னாங்கன்னா அவரை தள்ளி விட்டுட்டு போய் அந்த காரை விட்டு அவர் மேல ஏத்துற மாதிரி காரை ஓட்டிட்டு போனவர் தான் இந்த விஜயே. அப்போ குற்ற வழக்குகளாக இருக்கட்டும், பெண்களை மதிக்காத தன்மையாக இருக்கட்டும், அஜிதா ஆக்னல்ங்கிற தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் விஜயை பார்க்க முற்படுறாங்க. அவங்கள அப்படியே கார்ல அப்படியே தள்ளி ஏத்தி விட்டுட்டு போற மாதிரி ஏத்தி விட்டுட்டு போறாரு. அப்போ அஜிதா ஆக்னல் என்கிற ஒரு பெண்ணை விஜய் எப்படி நடத்தினாரோ அதே போலதான் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பெண்களை நடத்துகிறார்கள்ங்கிறதுக்கான உதாரணம் இது. ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு கவுன்சிலர், வார்டு மெம்பர் கூட ஆகலை. இவங்க ஆகவும் முடியாது தமிழ்நாட்டில் ஒரு நாளும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலர் மீதும் குற்ற வழக்குகள் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. அதுவும் குறிப்பா முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மேலேயே இருக்குன்னு சொன்னா இவர்தான் தாவேகாவினுடைய லட்சணம். தமிழ்நாட்டு அரசியலின் அழுக்கு தாவேகா.